சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 1 முதல் 10 முடிய. 86ஆவது சங்கீதத்தில் வந்து தாவீது வந்து முதிர் வயதில் எழுதின ஒரு சங்கீத பகுதிங்களாம் அது. அவர் முதிர் வயதாக இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி ஜபித்த ஒரு விண்ணப்பம். 2 விஷயத்த இதில் 10 வசனம் முதல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஜெபமும் ஆண்டவர் அவர் எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறாருன்ற 2 காரியங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவ்வளோ அழகாக தாவீது வந்து எழுதியிருக்காங்க. தன் வாழ்வில வந்து தேவன் எப்படி வழி நடத்தணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஜபமா தாவீது வந்து பண்ணியிருக்காங்க. அவர் பண்ண ஒரு ஜபமும் அதுல முதல் வசனத்திலேயே என்ன இருக்குங்கன்னா, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். முதலாவது ஜபம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னை தானே தாழ்த்தி இருக்கிறார். நான் ஒண்ணுமே இல்ல. தாவீது ஒரு ராஜா, பெரிய ராஜா. அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் எளிமையும் சிறுமையுமானவன். தன்னை தானே வந்து அவர் வந்து ரொம்பவே தாழ்த்தி கொள்றாருங்களாம். ஆமென். இப்ப இருக்கிறதுல எத்தனையோ கொஞ்சம் ஒரு பண காசு வந்தாவே வந்துட்டு என்ன மாதிரி யாரும் இல்லைன்ற மாதிரி தன்னைத்தானே உயர்த்தி பேசுறவங்க தான் இப்போ வந்து ரொம்ப அதிகமே. நான் எந்த தப்பு பண்ணாதவன், நான் நல்லவன், நான் எப்படி பண்றேன், நான் தானம் தர்மம் பண்றேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உயர்த்தி பேசுறவங்க தான் இப்ப இருக்கிறவங்கள ரொம்ப அதிகமானவங்க. ஆனா தாவீது அவ்வளவு ராஜாவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்துகிறவரா இருந்தாரு. நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து மேட்டிமை உள்ளவர்களா அந்த ஜபம் நமக்கு இருக்கவே கூடாது. தாழ்மையுள்ள ஒரு ஜபத்தை வந்து நம்ம மேற்கொள் காட்டி இருக்கிறதே நம்ம ஒரு தாழ்மையுள்ள ஜபத்தை நம்ம பண்ணணும். எவ்வளவு மேலாக நம்ம போனாலும், எவ்வளவு உயர்ந்தாலும், என்ன படிப்பு படிச்சாலும், என்ன பெரிய வேலைக்கு நம்ம போயிருந்தாலும் கர்த்தரிடத்துல நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் கொடுத்தவரே யாருதான் நமக்கு, கர்த்தர் தான். கர்த்தர் தான் நம்மளுக்கு மேன்மைப்படுத்திருக்காரு, கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, கர்த்தர் தான் இந்த ஜீவனை கொடுத்திருக்காரு. கொடுத்தவர் எல்லாம் யாருதான், கர்த்தர் மட்டும்தான். அப்போ நம்ம வாழ்ந்த நாட்களில் நம்ம முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அந்த சிறுமியான நாட்களில் நம்ம இல்லாத கஷ்டப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம நல்லா வளர்ந்துட்ட பிறகு அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். கடந்த காலத்தை நினச்சி பார்க்காம இப்போ இருக்கிற மேன்மையை மாத்தம் பார்த்துட்டு நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. அந்த சிறுமியான காலத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்தினாரு, அந்த நேரத்தில் நம்ம கர்த்தர் நம்ம கூட எப்படி துணையா இருந்தாரு, எப்படிலாம் நம்மளை மேலோக்கி கொண்டு வந்தாருன்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண நினச்சி பார்க்குறவங்களா இருக்கணும். நம்ம வந்த உடனே நான் இப்படி ஆயிட்டேன், இப்போ என்கிட்ட பணம் காசு இருக்குது, இப்போ நான் பெரிய புகழ்ச்சி இருக்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற அந்த மேன்மை பாராட்டுதல் நமக்கு ஒரு நாளுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுலாம். இந்த பெருமை இருக்கவே கூடாது. இதெல்லாம் இந்த வசனத்துல வந்து அடங்குது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவர் தான் உயர்த்தினாருன்றதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்மளால ஒண்ணுமே கிடையாது, நாம உயர்ந்தெல்லாம் வரவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுங்களா, தாழ்மை உள்ளவரா இருக்கணும். இப்போ கர்த்தர் என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற ஒரு அடியேனை ரட்சியும். நான் பக்தி உள்ளவன் அவர் சொல்றாரு. ஆனா நம்மளாம் இவ்வளவு தைரியமா நான் பக்தி உள்ளவன் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இதுல வந்து நம்ம பைபிள் வேதாகமத்திலே ஒரு சில பேர் தான் நான் பக்தி உள்ளவன் சொல்லியிருக்காங்க. அவர் தாவீது, அப்புறம் ஈசாக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த முற்பிதாக்கள்லாம் கொஞ்சம் பேரை சொல்றாங்க. அவங்க மட்டும்தான் பக்தி உள்ளவன் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க யாருமே நான் பக்தி உள்ளவன்ட்டு அவ்வளோ தைரியமா சொல்றவங்களே இதுல இல்லைங்க. அப்போ நம்ம ஒரு நாள் நம்ம கேட்க வேண்டிய ஜபம், நான் என்ன பக்தி உள்ளவனா மாற்றணும் அப்படின்ற ஒரு ஜபம் நம்ம வந்து செய்யறவங்களா நம்ம வந்து இருக்கணுங்களாம். அவர் சொல்லியிருக்காரு, நான் பக்தி உள்ளவன், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணணும், ரட்சியும் அப்படின்னு தேவனுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தை கவர்ற விதமா நம்முடைய ஜபம் இருக்கணும். நான் ஒண்ணுமே இல்லை சப்பா, நீங்க தான் எல்லாமே, நான் ஒரு பக்தி உள்ளவனா இருக்கேன், நீங்க என்ன ரட்சியம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இருதயத்தை கவரக்கூடியவங்களா நம்மளுடைய ஜபம் இருக்கணும். ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம கவர்ந்துட்டா நம்ம என்ன எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி கேட்கறவங்க சில பேர் தான் இருக்கிறாங்களாம். அதுலயே நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும்னு இதுல ஒரு வசனத்துல இருந்து கேட்டிருக்காரு. அப்போ நம்மளுடைய ஆத்மா மகிழ்ச்சி அந்த தான் நம்ம கர்த்தரையே தேடுவோம். அப்போதான் நல்லா துதிப்போம், நல்லா ஒரு ஆராதனை செய்வோம். ஆனா நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆராதனை நமக்கு வரவே வராது. அப்போ நம்முடைய ஆத்மாவை வந்து மகிழ்ச்சி படுத்துறது கர்த்தரிடத்து இருக்குது. அது ஒரு ஜபமா அவர் வந்து கேட்கிறாரு. இதுல இருந்து என் ஆத்மாவை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்குங்க. அந்த ஆத்மால என்ன இருக்கு, ஆத்மா தான் அறிவு, உணர்ச்சி, சித்தம் இருக்குதுங்களா. அப்போ அந்த ஆத்மா வந்து அந்த அறிவு இருக்கும்போது ஆண்டவரை வந்து இப்படி எல்லாம் மகிமைப்படுத்தினாரு சொல்லி நம்ம இது பண்ண முடியும். உணர்ச்சிக்கும் போது எமோஷனலா ஒரு கத்தி கூச்சலிட்டு நம்ம ஆராதனை பண்ண முடியும். ஆண்டவர் நம்மளுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தாரோ அந்த சித்தத்தை ஒவ்வொன்றா சொல்லி நம்ம வந்து ஜபிக்க முடியும். அப்போ அந்த ஆத்மா எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கணுங்களா, மகிழ்ச்சியோடு இருந்தா மாத்திரம்தான் கர்த்தரை நம்ம நல்லா விடுதலையோடு நல்லா ஆராதிச்சு துதிச்சு எல்லா வித எமோஷன் நம்ம காமிச்சு நம்ம துதிக்க முடியுங்களா. அப்போ நம்ம ஆத்மாவை எப்பவுமே எப்படி இருக்கணுங்களா, மகிழ்ச்சியா வச்சு நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நம்ம வந்து கேட்கணுங்களா.
இது ரெண்டுமே நம்ம எல்லாமே இந்த முக்கியமான ஒரு காரியங்களை இதுல வந்து இந்த 1 முதல் 10 வசனம் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய கிரியைகளுக்கு நிகரே கிடையாது, அவருடைய கிரியைக்கு ஒப்பே கிடையாது. ஆண்டவர் படைச்சது எல்லாமே இந்த கிரியை. இது யாராவது படைக்க முடியுமா? அதுக்கு நிகரா யாராவது நிக்க முடியுமா? யாருமே நிக்க முடியாது. அவருக்கு நிகராகவும் யாருமே நிக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அதுலயே வந்து நம்மளுக்கு ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாருன்னா 5வது வசனத்துல, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர். அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார், அவர் கிருபை நிறைந்தவரா இருக்கிறார். அவரை போல யாருமே இல்ல. அவர் வந்து எந்த அளவு உயர்த்தி உயர்த்தி வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த இதுல தாவீது மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த வசனத்துல 10 முடிய நம்ம 2 விஷயத்த செய்யணும். பக்தி உள்ளவனா என்ன மாற்றவங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கணும். நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கணும்? தாழ்மையுள்ள ஒரு ஜபமா இருக்கணும். என்னைக்குமே நம்ம வந்து நம்ம பெருமையை மட்டும், நம்ம மேட்டிமையை மட்டும் ஒரு நாளுமே நம்ம இருக்க கூடாது. எல்லாம் கொடுத்தவர் கர்த்தர் தான். நம்ம ஆரம்ப காலம் கட்ட வரை நம்ம நடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளையும் நம்ம நினைச்சு பாக்குறவங்களா நம்ம இந்த காலை வேலையில இருக்கணும். நம்ம தியானிக்கிற பகுதி இந்த பகுதியில இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்போம். ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேளையில வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பெரும் அதிகமா இருக்கோ அவங்க ஜபங்கள் கேட்கப்படவே படாது. உண்மையா ஆண்டவர் எங்களோட அத்தனை வார்த்தைகளை பேசும்போது ஒரு வார்த்தை மாத்திரம் ஆணித்தரமா பேசினாரு. பெருமை எங்க இருக்கோ அங்க நிச்சயமா ஒரு தவறுதல் உண்டு. அந்த ஜபங்கள் கேட்கப்படாது, அந்த ஜபத்திற்கு பதில் தராது. கர்த்தர் நிச்சயமா அற்புதமா பேசினாரு. அதிகமாய் தொட்ட ஒரு வார்த்தை 6வது வார்த்தை, கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களுக்கு சத்தத்தை கவனி. அப்போ நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்னா நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்ம ஜபத்திற்கு பதில் தரணும்னா நம்ம ஜபம் எப்படி ஆழமா இருக்கணும், கருத்தா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பக்தியா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இன்னுமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். ஒருவேளை நமக்குள்ள நம்மள முதலாவது நம்ம சுத்திகரிச்சுக்கணும். ஒருவேளை நமக்குள்ள அந்த கசப்பு, அந்த சிந்தை, அந்த சுபாவம், அந்த எண்ணங்கள் ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒருவேளை மாற்றி இருக்கலாம். ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த நாளில ஆண்டவர் மாற்ற உள்ளவராய் இருக்கிறார். மாற நாம நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஆராதனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதுபோல அரக்கோணம் பகுதியில் நடக்கிற சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் கர்த்தர் நம்ம ஊழியத்தை பல இடங்களில கர்த்தர் கொண்டு போகணும். உங்களுடைய ஜபம் அதை நிறைவேற்றணும். அது மாத்திரமல்ல, நம்ம தேவைகள் அதிகமா உண்டு, ஆலயத்தின் தேவைகள் அதிகமா உண்டு. இந்த வருஷம் எப்படியாவது மோல்டிங்க நம்ம போட்டு நம்ம உள்ள உட்கார்ந்து ஆராதனையை நடத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கணும். உண்மையா சொல்லுகிறேன், நான் நம்புறது என்னன்னா பணமோ பொருளோ இதை கட்டவே கட்டாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்தா நான் கட்டிடுவேங்க ஐயா, பொருள் இருந்தா நான் செஞ்சிருவேன் ஐயா அப்படின்னு. உண்மையா நான் சொல்றேன், அது எதுவுமே நடக்காது. ஜபம், ஆண்டவருடைய அனுகிரகம் வேணும். ஜெபிக்கிற ஜபத்துலதான் அந்த அனுகிரகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் நம்புறது அதான். பணத்தை காற்றிலும் மேலான ஒரு கிருபை எங்கன்னா ஆண்டவருடையதுதான். அப்போ உங்க ஜபம் பலமா இருக்கும் என்றால், ஜபம் ஆழமா இருக்கும் என்றால், ஜபம் கருத்தா இருக்கும் என்றால், பாரத்தோடு நீங்க ஜபிப்பீங்கன்னா இந்த கட்டிடத்தை ஆண்டவர் எழுப்பி கொடுக்க அவர் வல்லமை. ஒன்று ஆரம்பம் அற்பம்தான், ஆனா முடிவு சம்பூரணம். அற்பமா தொடங்கி இருக்கலாம், ஆனால் முடிவு கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றி கொடுக்க வல்லமையானவர். கர்த்தர் இன்னுமாய் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமையானவர். அதிகமா இருக்கு, இந்த தாட்டு பையனால கட்ட முடியல, அது மொத்தம் மகி போயிருச்சு, இழுத்தா டரு டருன்னு கிளியுது. அதனால சரியா நான் 8 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. ஜெபித்து கொள்ளுங்க. அநேக இடங்களில வெயிலுனால நிறைய பேர் மரித்து போறாங்க. ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறது. அதனால சோர்ந்து போகாம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. இந்த ஓய்வு நாள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால கண்கள் மூடாமல் இருப்பதாக. அல்லேலூயா. கண்கள் மூடாமல் இருப்பதாக. விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதனால கண்களை மூடாதீங்க. கருத்தான வார்த்தைகளை கேளுங்க. இதை நாம் பேசுவது அல்ல, கர்த்தர் உங்கள் மத்தியில நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால ஜபத்தோடு இருங்க, உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்.
இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை? நம்ம என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? என் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை? நான் அதிகமா ஆழ்ந்து ஜெபிக்கிறேன், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், கருத்தா ஜெபிக்கிறேன், ஆனா என் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவது இல்லை? என் ஜெபத்துல என்ன குறைவு உண்டு? நம்ம என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? நான் நிறைய டைம் யோசித்து இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், சில நேரத்துல பதில் கிடைக்கல. நான் அனுதினமும் ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன். சில மாதங்கள் நான் உபவாசிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு சில நாட்களில் பதில் தராம போது நான் யோசிக்கிற காரணங்கள் என்ன? எனக்குள்ள என்ன குறைவு இருக்கு? நான் ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன தவறு உண்டு என்று சொல்லி சில நேரத்துல நான் ஆராய்ந்து பார்த்தது உண்டு. சில நேரத்துல நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னை அறியாமைய சுயநலமான ஜெபங்கள் எனக்குள்ள தோன்றுகிறது, வருகிறத நான் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் என்னுடைய சிந்தைகளை மீறி வாயினால் நான் அலப்புகிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்போ சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய சுய எண்ணங்கள் அதில் செயல்படும் பொழுது, சுய சிந்தைகள் அதில் செயல்படும் பொழுது, சுய உலகத்தின் ஆசைகள் அதில் செயல்படும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் தடையாய் மாறுகிறது, கேட்கப்படாமல் போகிறது. நம்ம ஆசீர்வாதத்திற்கு சில தடைகள் எதுன்னு சொன்னா நம்மளுடைய சுயநலமான ஜெபங்கள். அல்லேலூயா. அதுல ஒவ்வொன்றாய் நம்ம தியானிக்கலாம். முதலாவது, நம் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அக்கிரம சிந்தையால் நாம ஜெபிப்போம் என்றால், அக்கிரம சிந்தை கொண்டிருந்து நம்ம ஜெபிப்போம் என்றால் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாது. அக்கிரம சிந்தை இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது, நம் இருதயம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். சங்கீதக்காரன் அழகா இந்த வார்த்தையில சொல்லுகிறார், ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாகிய தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு ஆண்டவரிடத்துல ஒரு பாடலாய் வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் தான் இது. அவர் சொல்லுகிறார், என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால். அந்த வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், என் ஜெபத்திற்கு செவி கொடார், என் வேண்டுதலுக்கு செவி கொடார். ஒருவேளை நான் ஜெபிக்கும் பொழுது என் இருதயத்துல ஒருவேளை அக்கிரமம் என்றால் பகை உணர்வு, பழி உணர்வு, துர்குணங்கள், மற்றவர்களை பகைத்து வாழ்வது, மற்றவர்களை குறை சொல்லி வாழ்வது, மற்றவர்களை வஞ்சித்து வாழ்வது, தவறான காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையில மிக மிக அக்கிரமம் உள்ள காரியங்கள், இதெல்லாம் அக்கிரமத்தை சார்ந்ததுதான். ஒருவேளை என் இருதயத்துல யாரையாவது நான் மன்னிக்காமல் நான் ஜெபிப்பேன் என்றால் என் ஜெபங்கள் கேட்கப்படாது. ஒருவேளை என் இருதயத்துல அக்கிரம சிந்தையுள்ள இருதயமா இருக்கும் என்றால், மூர்க்க குணம் இருதயம் இருக்கும் என்றால் என் ஜெபங்கள் கேட்கப்படாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில அநேக பேருடைய இருதயத்தை நம்ம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, அநேக இருதயத்துல இருக்கிற காரியம் என்னன்னா அக்கிரம சிந்தை. யாரையாவது எதையாவது நான் சொல்லிட்டே இருக்கணும், யாரு குடும்பத்தையாவது நான் எதையாவது சொல்லி வஞ்சித்துட்டே இருக்கணும். நிறைய பேர் பாருங்க, நான் இன்றைக்கு முக்கியமா நான் வெறுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த சகோதரிமார்கள் கணவர் வேலைக்கு போயிட்டு பிறகு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கதைகளை பேசுவாங்க. அதை நான் ரொம்ப அருவருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல பேசும் பொழுது சில நேரத்துல நான் என்னுடைய வீட்டின் அருகே பார்த்தேன்னா கொய்யாக்கா மரம் இருக்கும். அந்த கொய்யாக்காவை நான் பறிச்சுட்டு அவங்க பேசுறத சில நேரத்தில் என் காதுக்குள்ள நான் கேட்கும் பொழுது எல்லா வார்த்தைகளும் எப்படி இருக்குமா, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை, குறை சொல்லுகிற வார்த்தை, இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான் நடக்கிறாங்க, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க குடும்பம் சரியில்லை, இவங்க பிள்ளைங்க சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அவ எப்படி வாழ்ந்துடுறா பார்த்துடலாம், அவங்க எப்படி முன்னேறாங்க பார்த்துடலாம், அவனுடைய வாழ்க்கை இப்படியாதான் போகும், அவங்க வாழ்க்கை இப்படியாதான் மாறும். வஞ்சித்து வாழ்கிற இருதயம் இருக்கும் என்றால், பொல்லாத கபடு நிறைந்த இருதயம் இருக்கும் என்றால் ஜெபங்கள் கேட்கப்படாது. அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறது யார் தெரியுமா? ஒரு பெண்டிகாஸ்ட் சகோதரி, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு சகோதரி, நாவினால் துதியின் சத்தத்தை சொல்லுகிற சகோதரி சொல்லுகிற வார்த்தை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவ அவ அப்படிதான், அவ உருப்படவே மாட்டா, அவ வாழ்க்கை மேன்மையாய் மாறாது.
ஒரு மனிதனை வஞ்சித்து அக்கிரம சிந்தை கொண்டிருந்து நீ ஜெபிப்பாய் என்றால் உன் ஜெபங்கள் கட்டாயமாய் கேட்கப்படாது. ஒரு விஷயம் நம்மையும் மாற்ற வேண்டியது அவசியம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மாற வேண்டியது அவசியம். நாம யாரா இருந்தாலும் நம்ம தேவனுடைய அடையாளத்தை தரிப்போம் என்றால், தேவனுடைய ரத்தத்தை நாம் கழுவப்படுவோம் என்றால், தேவனுடைய ரத்தத்திலே நம்ம கழுவப்பட்டு வாழ்வோம் என்றால் நமக்குள்ள அக்கிரம சிந்தை மாற்றுவது நல்லது. சில நேரத்தில் நம்ம ஜெபங்களுக்கு தடையா இருப்பது இந்த அக்கிரம சிந்தை. நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாமல் தண்ணீரை போல தேங்கி நிற்பதற்கு காரணம் என்ன? இந்த அக்கிரம சிந்தை. மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து என்றைக்கு நம்ம குற்றப்படுத்துகிறோமோ வேதம் சொல்லுகிறது, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தை பாராமல் மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? முதல்ல நம்மை நாம் சுத்திகரிக்கணும். நாம பரிசுத்தம் ஆனால்தான் மற்றவர்களை பரிசுத்தக்குள்ள வழி நடத்த முடியும். அல்லேலூயா. நாம பரிசுத்தமாய் மாறினாதான். இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல், தேவ சிந்தை இல்லாமல் யாரும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கவே முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம கழித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கு? பொய்யாவே இருக்கு. இதுவரைக்கும் நம்முடைய ஜபங்கள் பொய்யாதான் இருக்கு. நடித்து, அதாவது ஒரு நாடக மேடையில இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷ கண்களுக்கு நம்மளை மறைச்சிடலாம், தேவ கண்களுக்கு நம்மளால மறைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் ஜபங்கள் இன்றைய வரைக்கும் பதில் தராமல் இருப்பதற்கு அக்கிரம சிந்தை, பாவ உணர்வு, பாவ குணங்கள். ஆனா நம்ம பேர் மட்டும் எப்படி போட்டுக்கிறோம்? மாஸ்டர், நான் ஊழியக்காரன், நான் விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, நான் ஆசாரியன். ஆனா பேர் இப்படி போடுறோம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். 20. என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, தாவீது சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தனா என் ஜபம் கேட்கப்படாது. ஆனாலும் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தை சத்தத்தை கேட்டார் என்று நாம எப்ப உறுதி செய்ய முடியுமா? என் அக்கிரம சிந்தை மாறும் பொழுது, என் துர்குணங்கள் மாறும் பொழுது, பகை உணர்வு. நான் உண்மையை சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை, தேவனுடைய ரத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னா நமக்குள்ள சில குணங்கள் மாறி ஆகணுங்க. வேற வழியே இல்ல. இல்ல பாஸ்டர், நான் என் சுயநலத்தை என்னால் விட்டு தர முடியாது, என் கௌரவத்தை விட்டு தர முடியாது, எனக்குள்ள என்னுடைய காரியங்களை விட்டு தரவே முடியாது என்று சொல்லி நாம பிடிவாதமா இருப்போம் என்றால் நிச்சயமா நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் ஜபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா. நாம ஒவ்வொரு நாளும் மார்த்தட்டி ஊழியக்காரன் கட்டி விசுவாசம் கட்டி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், நானும் ஜபிக்கிறேன், என் ஜபம் கேட்கப்படலையே. முதலாவது நம்மை கழுவ விட்டால் நம்ம ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விஷயம் நம்மை நாம் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு விஷயம் பின்னோக்கி உள்ள ஆராய்ந்து. ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா? நம்மை குறித்து மற்றவர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்களோ இல்ல, நம்மை குறித்து நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த ரகசியம் தெரியாது. மூடி மறைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அந்த மனிதனை குறித்து அந்த மனிதனுக்கும் அவனை உண்டாக்கின தேவனுக்கு மாத்திரம் தெரியுமே தவிர வேற யாராலையும், வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும், கட்டின மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், ஒவ்வொருவருடைய அந்தரங்க வாழ்க்கையை அறிந்து கொள்ள யாரால முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். அப்ப நம்மை குறித்து ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, நாம எந்த நிலையில இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக, வேதத்தில் செவி கொடாமல் இருந்தால் ஜபங்கள் கேட்கப்படாது. வேதத்திற்கு செவி கொடாமல் இருக்கிறவர்களுடைய ஜபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் எப்படியா? அருவருப்பான். யாருக்கு? ஆண்டவருடைய பார்வைக்கு. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், சத்தியம் பேசும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தின் வார்த்தைகள் உங்கள் செவிக்குள்ள கடந்து வரும் பொழுது, உண்மையா சொல்லுகிறேன், உலகத்தை நீங்க மறந்தாங்க. உங்க சிந்தை, உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் வேதத்தின் வழியாய் வருகிற வார்த்தைக்கு ஒருமிதப்படுத்த வேண்டும். நாம வேதத்திற்கு நம்ம செவியை விலக்குகிறோம் என்று சொன்னால் நம்ம உலக பாதையில் போகிறோம், உலக அக்கிரம சிந்தைக்கு போகிறோம், உலக வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ
நாம வேதத்திற்கு செவி கொடாமல் இருந்தாலும் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காது. 13வது வசனம், தன் பாவங்களை எப்படி? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அனுதினமோ நீ ஜெபிக்கிறதுனாலயோ வேத வாசிக்கிறதுனாலயோ உன்னுடைய வாழ்க்கை மாறாது. உன் பாவங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்கிறவன் விட்டு விட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் பாவத்தில் இருந்து மீட்கும் போது சொல்லுகிற கடைசி வார்த்தை, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. நீ பாவியா இருந்தாலும் இனி நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், இனி பாவம் செய்யாதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் மாறாவிட்டால் ஜபங்கள் கேட்கப்படாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே துர்குணங்கள் மாறாவிட்டால் ஜபங்கள் கேட்கப்படாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்துக்கு செவி கொடாமல் இருந்தால் ஜபங்கள் கேட்கப்படாது. அப்ப நமக்குள்ள இந்த வேதம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கிடுகிறவன். நான் பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை இட்டுட்டேன், சொல்லிட்டேன், ஜெபித்துட்டேன், முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒண்ணும் கிடையாது நினைச்சிடாதீங்க. அதை விட்டு விடால் ஒழிய, அது மறந்து போகால் ஒழிய, அதை விட்டு விலகால் ஒழிய நம்ம வாழ்க்கையில ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. தெளிவா புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபிக்கிறதுனால என் பாவங்கள் மாறிடுச்சு, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட, நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், இனி நான் பாவம் செய்வது இல்லைன்னு சொல்லி அதை விட்டு விடுகிறவனுடைய ஜபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்ப நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி வேண்டுமானாலும் ஜபங்களை மாற்றிக்கொள்ள கூடாது. அதுல 14வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் யாருக்கு? தேவனுக்கு. எப்பொழுதும் ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். உன் கையில நீ சிகரெட்டை பிடிக்கும் போது அதை வாங்கணும்ன்ற எண்ணம் வரும்போது உனக்குள்ள ஒரு பயம் வரணும். யாரும் என்ன பார்க்கலப்பா, ஆண்டவர் என்ன பார்க்கிறார். யாரும் என்ன கவனிக்கலப்பா, ஆண்டவர் என்ன கவனிக்கிறார். யோசேப்புக்கு ஒரு வார்த்தை அழகா வருகிறது. போத்திபா யோசேப்பை வறுபடுத்துறா, வலுக்கட்டாயமா பேசுறா. வீட்டுல யாருமே இல்ல, என்னோட சயனி அப்படின்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயப்படுத்துகிறான். ஒரு நாளும் அல்ல, ஒரு நாள் மாத்திரம் அல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் அவனை கட்டாயப்படுத்தினாலும், ஒவ்வொரு நாளும் அவனை பின்தொடர்ந்து அவனை பேசிட்டே இருக்கிறான் அவனோட. அப்போ யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் ஆண்டவருக்கு விரோதமா, அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? அப்போ ஒவ்வொரு நாளும் கட்டாயப்படுத்தியும் தன்னை அந்த பாவத்துக்குள்ள ஈடுபடுத்தாமல் விலகி ஓடின யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் பயந்திருக்கணும். ஆண்டவருக்குள்ள யோசேப்பு பயந்துள்ளவராய் இருந்தார், பயபக்தி உள்ளவராய் இருந்தார். போகிற இடம்ல யாருமே இல்லை, அவர் நினைச்சிருந்தா எதை வேண்டும். ஏன்னா எல்லா ஆளுகையும் யோசேப்பு கையில வந்தாச்சு. ராஜ்யத்திற்கு இருக்கிற எல்லா ஆளுகையும் யோசேப்பு கையில வந்தாச்சு. யோசேப்பு நினைச்சா எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தன்னை இஷ்டம் போல மாற்றிக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் மனுஷன் அதுதான். கொஞ்சம் ஆளுக கையில வந்த உடனே கூட எது வந்துருது? பெருமையும் வருது, அவனுக்குள்ள எல்லாமே என்னுடையது, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது என்ற தைரியமும் வந்துருது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்த ஒரு அடையாளம் என்னன்னா பயம். என்ன பயம்? தேவ பயம். இன்னைக்கு நமக்குள்ள அது இல்லாததுனாலதான் நம்ம ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல. நம்ம முழங்கால் படிட்டு கத்தி ஆண்டவரிடத்துல பேசினாலும் கதறினாலும், ஆண்டவரே என் ஜபங்களுக்கு ஏன்பா பதில் தரல அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ள இருக்கிறத நீ மாற்றணும். ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள மறைந்திருக்கிறதுனாலதான் நம்ம ஜபங்கள் வெளியரங்கமாய் தோன்றுவதில்லை, பதில் கொடுப்பதில்லை. அப்ப நம்ம மறைந்திருக்கிற சில பாவங்களை நம்ம மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அப்போ நாம வேதத்திற்கு செவி கொடுத்தாதான் இந்த பாவங்கள் மாறும். இப்போ இந்த சத்தத்திற்கு நாம ஒருவேளை நம்ம செவி கொடுப்போம்னா, பார்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் ஜபங்கள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள. மூன்றாவது, இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தால் ஜபங்கள் கேட்கப்படாது. இருதயங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தால் ஜபங்கள் கேட்கப்படாது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வேகமா வாசிக்கலாங்கம்மா.
ஏசாயா 29:13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபங்கள் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம், இன்னைக்கு நிறைய பேருடைய வாஞ்சை இப்படிதான் இருக்கு. உதடுகளினால ஸ்தோத்திரம் சொல்றோம், உதடுகளினால ஜபிக்கிறோம், உதடுகளினால பாடுறோம், உதடுகளினால ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது, என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய். இன்னைக்கு மனுஷன் போதிக்கப்பட்ட கற்பனையாதான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். பயத்தோடோ நடுக்கத்தோடோ உண்மையோடோ நம்ம இருதயம் முழுதோடோ இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள நம்ம வரோம். நம்ம சிந்தையெல்லாம் எங்க இருக்கு? ஒரு விஷயம் நம்ம பொய் சொல்லாம சொல்லணும், என்னையும் சேர்த்துதான். பொய் சொல்லாம நம்ம சொல்லணும். நம்ம இருதயம் எங்க இருக்கு? நாளைக்கு என்ன பேச போறானோ ஓனர் மேனேஜர், நாளைக்கு டீம் லீடர் என்ன சொல்ல போறானோ, நாளைக்கு இந்த பொண்ணு எனக்கு உதவி செய்வாளா செய்ய மாட்டாளா, நாளைக்கு இந்த வேலையில என்ன நடக்கும், நாளைக்கு உன்னுடைய காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு இந்த வேலையில என்னதான் நான் பண்ண போறேன், இல்ல ஒருவேளை போய் என்ன சமைக்கணும், போய் என்னத்தை செய்யணும், சாயந்திரம் என்ன சாயந்திர சூழ்நிலை, நாளைக்கால். இப்படி நம்ம இருதயம் இங்க வந்தாலும் அலைப்பாய்ந்து உலகத்திற்குரிய காரியத்தையே அலைப்பாய்ந்து சிந்திக்கிறதே தவிர ஆண்டவருடைய இருதயத்தோட நம்ம இருதயம் சேரல. யோனத்தான் தெரியுமா உங்களுக்கு? தாவீதும் யோனத்தானுடைய இருதயமும் எப்படி இருந்ததுன்னா ஒரு மனதோடு இருந்துச்சு. யோனத்தான் வந்து தாவீதோட பேசும்போது யோனத்தானுடைய இருதயம் தாவீதோடு இருதயத்தோட சேர்ந்து நீங்களாம் நம்ம படிச்சிருக்கோம். நல்ல நண்பனை தெரிந்து கொள். இந்த நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் யாருன்னா யோனத்தானும் தாவீதும் தான். அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல நட்பு உறவு ஏற்படாவிட்டால் ஆண்டவருக்கு நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காதுங்க. இருதயம் ஒன்று சேராது. பாருங்க, நம்ம உதடுகளினால் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே தவிர, போற்றுகிறோமே துதிக்கிறோமே தவிர, நம்முடைய இருதயம் உலகத்துக்குள்ளவே இன்னைக்கு நல்லா ஜபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோம். நான் ஒரு விஷயம் நான் உண்மையா சொல்ல, இந்த ஆராதனை வேலையில ஜபிக்கும் போது நான் ஜபிச்சுட்டே முழங்கால் படிட்டு ஜபிச்சுட்டே இருக்கிறேன். திடீர்னு அந்த சிலுவையை பார்த்தோன்னே அந்த ஆராதனை வேலையில எனக்கு ஒரு சிந்தனை அப்படியே பிசாசு செதற வைக்கிறான் பாரு. இந்த சிலுவையை கண்ணா லைட்ல போட்டு அப்ப அந்த ஆராதனை வேலையில கூட பிசாசு அதை காட்டி யோசிக்க வைக்கிறான். இதுவும் பிசாசின் தந்திரம் தான். அப்பதான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இது உம்முடைய நேரம்ப்பா, உலக காரியத்தை சிந்திப்பதற்கு நான் ஒன்றுமல்லாத பார்த்தீங்கன்னா வீண் ஆண்டவரை. உடனே ஆண்டவர்கிட்ட அதுக்காகவே தனியா ஜபிச்சேன் என் இருதயத்துல. ஆண்டவர் ஒருமிதப்படுத்தினார். அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளாக ஒருமிதப்படுத்தி கொள்ளணும். அலைப்பாயை விட்டுறவே கூடாது. நம்ம இருதயம் அலைப்பாயுதுன்னு சொன்னா பிசாசுடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுடைய ஆளுகையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், வேத வாசிக்கிற நேரம், சங்கீத பகுதி தியானிக்கிற நேரம், ஒவ்வொரு நேரமும் நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்குள்ள அனல் கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்ம இருதயத்தை கர்த்தரை விட்டு தூரமா இருக்கும் என்றால் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாது. அப்ப அந்த ஒரு நிமிஷம் நான் நினைச்ச அந்த ஜபம், அந்த அந்த சூழ்நிலை என் ஜபத்தை தடை பண்ணினது. அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த ஜப நேரம் ஆண்டவரை விட்டு என்னை தூரப்படுத்திருச்சு. அப்ப நான் பண்ண அந்த 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சே. அந்த 10 நிமிஷம் வேஸ்டா போச்சே. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபம் செய்யும் பொழுது, ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய அந்த காலில் இருக்கிற செருப்பை கழட்டி விடுவதற்கு முன்னால நம்ம உள்ள வரோம் இல்லையா? உள்ள செருப்பை கட்டிட்டு வருவதற்கு முன்னால முதல்ல நம்ம அந்த செருப்பு கழட்டும் போது என்ன செய்யணுமா? உலக காரியங்கள், உலக கவலை, பெருமையான எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்கள், குற்றமுள்ள எண்ணங்கள், பகை உணர்வு, பழி உணர்வு எல்லாத்தையும் செருப்போட சேர்த்து கலட்டி வெளியே விட்டுட்டு நிராயுத பாணியாய், ஒன்றுமில்லாத பாத்திரமாய், வெறுமையா இதுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து, நான் ஒன்றுமில்லாத பாத்திரம்பா, இந்த சமூகத்துல வந்திருக்கிறேன், உம்மோடு சேர வந்திருக்கிறேன். உண்மையா சொல்றேன், இது எல்லாமே நம்ம தூக்கி மூட்டை மாதிரி கட்டிட்டு வந்தோன்னா இந்த பாரம் தான் நமக்கு ரொம்ப வெயிட்டா தெரியும். உண்மையா தலைமையில ஒரு பாரத்தை வச்சுட்டு ஒரு மனுஷங்கிட்ட நீங்க பேசும்போது அந்த மனுஷங்கிட்ட பேசுகிற வார்த்தை கூட ஞானம் உள்ளதா தடுமாறுகிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்துருக்குறீங்களா? நான் சில நேரத்துல அப்பெல்லாம் ஊர்ல கட்டை வெட்டுவேன், வெறுகு வெட்டுவேன், மரம் வெட்டி வெறுகு வெட்டி தான். எங்கள் அப்பா கால் அடிப்பட்டு உடஞ்சி போன சூழ்நிலையில் கட்டை வெட்டி தான் நான் எங்கள் வீட்டுக்கு நான் சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பேன்.
அப்போ தனியாக நான் வண்டி போவேன், கட்டை வெட்டுவேன். அப்போ நான் கட்டை வெட்டிட்டு தலைமையில தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வரும்போது யாராவது என்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட அந்த பேசுகிற வார்த்தை அதிகமாக இருக்குதோ இல்லையோ, என் சிந்தையில் இந்த பாரம் ரொம்ப இருக்குது, இந்த பாரம் ரொம்ப இருக்குது, இந்த கட்டை எப்போ நான் இறக்கி வைக்க போகிறேன், இப்படி தான் சிந்தை ஓடிட்டே இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தை என் காதில் உள்ள கேட்கும், ஆனால் உள்ளே போகாது. ஆனால் எனக்குள்ள எது என்னை அழுத்திட்டே இருக்கு, இந்த பாரம் என்னை அழுத்திட்டே இருக்கும். கேட்கிற வார்த்தைக்கு என்னால் செவியை சாய்க்கவே முடியாது. அப்போதான் நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு பாரம் நம்ம மேல இருந்தா மற்றவர்கள் பேசுகிறதை, மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்க முடியல. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ நம்ம எந்த பாரத்தை நம்ம சுமக்குறோமோ அதுதான் நம்ம சிந்திக்க தோணும். அப்போ உலக பாரத்தை என்றைக்கு நம்ம இறக்கி வைக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அன்னைக்கு தான் தேவனோடு நம்ம இருதயம் சேரும், தேவனோடு நம்ம நெருங்கி வர முடியும். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்ப நாம பாரங்களை இறக்குகிறவர்களாய் மாற முதலாவது தேவ சத்தத்தை கேட்கணும்னா உலகத்தை முதல்ல வெறுக்கணுங்க. உலக காரியத்தை வெறுத்து தேவ சத்தத்திற்கு நம்ம இடம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருந்துச்சுன்னா ஜபத்திற்கு பதிலே கிடைக்காது. அப்ப நம்ம 1 hour 2 hour முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஆராதித்து பாடல் பாடினது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு பதில் கண்டிப்பா உண்டுன்னு. ஆனா கொஞ்ச நேரம் ஆராய்ஞ்சு பாருங்களேன், என் இருதயம் அந்த 1 hour 2 hour எங்க இருந்துச்சு? ஆண்டவரோடு இருந்துச்சா? ஆண்டவரோடு ஒருமனப்பட்டுச்சா? ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரா? ஆண்டவர் தொடுதலை நான் உணர்ந்தனா? ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனா? ஆண்டவருடைய உண்மையை சொல்ற ஆராதனை வேலையில சில வரங்களை ஆண்டவர் கொடுப்பாருங்க. அதனால தான் உங்களுக்கு ஆராதனை வேலையில அசட்டையா இருக்காதீங்க. வரங்கள் ஏன்னா நம்ம குறித்து தரிசனம் நிச்சயமா உண்டுங்க. விளங்குதுங்களா? தரிசனம் நிச்சயமா உண்டு. அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்கும் நிறைவேறாமல் போவதற்கும் காரணம் யாருன்னு நம்ம தான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னதான் என்ன குறிச்சு தீர்மானம் வச்சிருக்கிறார், இன்னும் கூட நான் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கிறேன். ஆமா, காரணம் என்ன? ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து நிறைவேற்றுகிற அவர் ஆயத்தம். அதை பெற்றுக்கொள்ள நாம ஆயத்தம் ஆகல. அதனாலதான் அந்த தரிசனம் இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல. அப்போ நம்ம இருதயம் எவ்வளவு ஆண்டவரோட நெருங்கி இருக்கு யோசிக்கணும். நம்ம ஜபங்களுக்கு கேட்கப்படாமல் போவதுக்கு காரணம் நம்ம இருதயம் ஆண்டவர் விட்டு எங்கேயோ அலைப்பாய்ந்துட்டு இருக்கு. ஆனா ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எதை வேண்டுமானாலும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும், ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்போது எது முக்கியங்க? சரீரமா? ஆத்மா ஆண்டவரோடு சேரணும். இருதயம் ஆண்டவரோடு சேரணும். சரீரம் மட்டும் இங்க, அதாவது சொல்றேன், இங்க வந்து சரீரம் மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம ஆவி எல்லாம் பார்த்தோம்னா எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கும், எங்கேயோ சிந்தனை சிதறிட்டு இருக்கும். கேட்டு பாருங்க, வெளியே போய் இன்னைக்கு பாஸ்டர் ஐயா என்ன பேசினாருன்னு கேட்டு பாருங்க சபைக்கு. சில பேருடைய வாழ்க்கையில சில பேருக்கு என் மகன் ஒரு நேரத்தில் சொல்லுவான், இன்னைக்கு என்னடா ஆண்டவர் பேசினாரு சொல்றான்னா, வா அந்த கதை சூப்பரா இருந்துச்சு பாடிமா. சில நேரத்துல புரியும் புரியாது, தலையும் புரியாது, வாழும் புரியாது, நடுவுல எடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான். சத்தியத்தை நீ கேட்கலையா, சத்தியத்தினால நீ என்னைக்கும் பாதுகாக்க முடியாது. அப்ப நம்ம இருதயம் ஆண்டவரோடு சேரணும். வெளியே அலைப்பாய் விடவே கூடாது. சோர்வு இருக்குன்னா, பலவீனம் இருக்குன்னா இந்த நேரத்துல நம்ம அதை மறக்கணும். நம்ம 10 hour டிவியை பார்க்க சொன்னா நம்ம பார்க்கறோம் இல்லையா? அப்போ ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க மறந்து போகிறதுக்கு காரணம், ஜெபங்கள் தடையா இருப்பதுக்கு காரணம் இந்த சுவாபம் தான். அப்ப நம்ம இருதயம் ஆண்டவரோட சேரணும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூரமாகாதபடி நம் இருதயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விளம்புகிறார். அதுல 15வது வசனத்தை வாசிங்க. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கின்றவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, தங்கள் ஆலோசனைகளை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார். நம்ம எல்லாம் மறைச்சுக்கிறோம். நம்முடைய எல்லா ஆலோசனைகளும் மறைச்சு, ஆண்டவருக்கு மறைச்சு நம்முடைய சிந்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருதயம் கொடுக்காததுனாலதான் நம்ம சிந்தையினாலே, நம்ம சுவாபத்தினாலே, நம்ம இருதயத்தினாலே நம்முடைய சுய லாபத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீணாய் மாறுகிறது. நம்ம எதை செய்தாலும் நம்ம இருதயம் ஆண்டவரோடு சேரணுங்க. நம்ம ஜபங்கள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஜபங்களுக்கு பதில் வேண்டும் என்றால் நாம நம்ம இருதயம், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனோடு ஒப்பிடுப்பாங்க. தேவனோடு ஒப்பிட்டுணும், தேவனோடு சேர்த்துடணும். உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் உலகத்தோட தான் இருப்பேன் அப்படின்னா அந்த 2 hour வேஸ்ட் தானே. அந்த 2 hourல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கலாம்ல வீட்டுல.
உண்மைதானம்மா? எவ்வளவு வேலை செஞ்சிருக்கலாம். அந்த 2 hour எனக்குள்ள ஆண்டவரோட என் இருதயத்தை நான் கொடுக்காம இங்கேயோ நான் வந்து உலகத்தோட தான் உறவாடிட்டு இருப்பேன், உலகத்தோட தான் என் இருதயத்தை கொடுத்துட்டு இருப்பேனா, அந்த 2 hour நம்ம வேஸ்ட். அப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கடமை. கடமைனா எதுனா, அதாவது என்ன கடமை கூட சில நேரத்துல உண்மையா இருக்கணும். இது என்ன கடமைன்னா, ஏதோ காலத்துக்கேற்ற கடமை தான் நான் சொல்லுவேன். ஏதோ இந்த நாள் போனோம், ஏதோ இந்த நாள் நம்ம போயிட்டு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமைனா என்ன, ஆராதனைக்கு போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, நானும் போயிட்டு வந்தேன். இது இல்லை. இந்த நாள் நான் உள்ள வரேன்னா வெளியே போகும்போது நான் வெறுமையா போயிடவே கூடாது. ஏதோ ஒண்ணு நான் வாங்கிட்டு போகணும். இப்போ ஒரு கடைக்குள்ள போறோம், புடவை எடுக்கிறதுக்கு போறோம், துணி எடுக்கிறதுக்கு போறோம், உள்ள போகிறவன் வெறுமையா வெளியே வந்தோம்னா நம்ம இருதயம் சும்மா இருக்குமா? போனமே எதையாச்சும் ஒன்னாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கடைக்காரன் என்ன பண்ணுவான், வந்தீங்க ஏதாச்சும் ஒன்று எடுங்கம்மா, சும்மா வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்காக வந்தீங்க, கேட்பானே கேட்க மாட்டேனா? நமக்கு எப்படி 10 மணி நேரம் அந்த கடையை சுத்திட்டு வெளியே வந்தோம்னா, இவ்வளவு நேரம் சுத்தணும் ஒண்ணுமே எடுக்கலையே, நமக்குள்ள அந்த வார்த்தை வருதா? அப்ப தேவ ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா நம்ம பிரயோஜனம் உள்ளதா திரும்பி போகணும். வெறுமையாய் வந்து வெறுமையாகவே போறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. உள்ள வரும்போது வெறுமையா வரலாங்க, ஆனா வெளியே போகும்போது வெறுமையா போகவே கூடாது. வெளியே போகும்போது வெறுமையா போகக்கூடாது. தேவ அபிஷேகத்தை பெற்று செல்லுகிற பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருந்தால் ஜெபங்கள் கேட்கப்படாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த வேதம், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு வார்த்தை, தரிசனத்தின் வார்த்தை தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். வார்த்தை எல்லாமே தரிசனம், எல்லாமே அந்த முதல் வார்த்தை நீங்க வாசிங்கன்னா, ஆமோசின் குமாரன் ஆகிய ஏசாயா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், யூதாவை குறித்து, எருசலேமை குறித்து. அப்ப நம்மை குறித்து சில தரிசனங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தரிசனங்கள் பொய்யாய் போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய கரங்கள் இரத்தத்தினால் நிறைந்திருந்ததுனால. இரத்த கரைப்படிந்த கரம் நமக்கு இருக்குன்னா, மற்றவர்களை வஞ்சித்து, மற்றவருடைய சொத்தை அபகரித்து, விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு, அன்றைக்கு இருந்த முன்னோர்களைப் போலவே நாம் அன்னைக்கு இருக்கிற சில இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனதுக்கு காரணம் என்ன? தனக்குள்ள ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு விலக்கினாங்க, ரத்தபான பலிகளை செலுத்தினாங்க. இன்னைக்கு நாம நிறைய ரத்தபான பலிகளை செலுத்திட்டு இருக்கிறோம், ரத்த உடன்படிக்கைக்கு ஆளாயிட்டு இருக்கிறோம். நம்முடைய கைகள் இன்னும் கூட ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைத்திருக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய கரம் ரத்த படிந்த கரமா இருந்துச்சுன்னா, பாவத்தினால் ஈடுபட்ட கரமா இருந்துச்சுன்னா, பாவ உணர்வுள்ளவராய் பாவத்தினால் ஈடுபட்டவர்களாய் நம்ம இருந்தனா, நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாத. ரத்தபான பலி, இன்னும் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் ரத்தபான பலிகளை செலுத்திட்டு இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்கு தன்னை இணைத்துட்டு இருக்கிறாங்க, நாள் பார்க்கறாங்க, குறி கேட்கறாங்க. இன்னும் கூட நிறைய, ஒரு வீட்டில் நான் உண்மையா நான் பார்த்தேன், அந்த வீட்டுக்கு முன்னால இயேசுவின் வீட்டு தலைவர், ஆனா அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு முன்னால அவங்களுடைய விஷயத்தை நான் கேள்விப்பட்டப்போ, சேவலை அறுத்து அந்த வீட்டு வாசல்ல தெளித்தாங்க. ஆனா அவங்க வேதத்தை எப்படி மாத்திட்டாங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல காப்பாற்றின போது நிலைக்கால்களிலே ரத்தங்கள் பூசப்பட்டது இல்லையா? வேதத்தை எப்படி மாற்றிக்கொள்றாங்க பாருங்க. உன்னுடைய கைகள் ரத்தத்தினால் மற்றவர்களை வஞ்சித்து கொலை செய்கிறவனா இருந்தாலும், நம்முடைய கரங்கள் ரத்தத்தினால் நிறைந்திருந்துச்சுனாவே ஜெபங்கள் கேட்கப்படாது. அநியாயம், அக்கிரமம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பண்றாங்க. போன வாரம் ஆண்டவர் பேசினாரு, வட்டிக்கு வாங்குறவன், அதாவது ஆண்டவர் அழகா நேத்து போன வாரம் பேசினார், வட்டிக்கு கொடுக்கிறவனையும் வட்டிக்கு வாங்குறவனும் ஆண்டவர் சபிக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரங்கள் எதனால கழுவப்படும்?
தேவனுடைய ரத்தத்தினாலதான். ஆனா இன்னைக்கு நம்ம பாவத்தினால நம்ம ரத்தம் நம்ம கைகளை நினைச்சு வச்சிருக்கிறோம். பாவத்தின் பழிகளினால நம்முடைய கரங்கள் நினைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய கரங்களினால ஆராதனை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் நமக்கு அவர் அதுதான் சொல்றார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். அப்போ அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் கத்தி மார்ல அடித்து கொண்டு ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய கரங்கள் சுத்தமாக வேண்டியது அவசியம். பரிசுத்தமாக வேண்டியது அவசியம். யாருக்கு தெரியாம வாங்கி நம்ம பாக்கெட்ல போடுவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியும். அவன் பார்க்கல, ஆனா உனக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவர் அதை உண்மையா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்களேன் சிஸ்டர். நான் ஒரு வாட்டி அப்படிதான் நினைச்சேன். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போது அந்த ஐயா நின்றுட்டாரு. அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க, நான் செஞ்சுட்டு இருந்தேன். கடைக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஐயா என்ன வேணுமோ வாங்கிக்கங்க, பில்லு போட்டோமா அப்படின்னு. போடுங்க ஐயா. ஐயா எவ்வளோ பில்லு போட்டோம் அப்படின்னு கேட்டார். நான் எவ்வளோக்கு வாங்கணும் அவ்வளோ போடுங்க. இல்லையா நான் எக்ஸ்ட்ரா தானே கேட்பீங்க அப்படின்னு. யார் கேட்டா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர்வைசர் வந்தாருன்னா அவர் எக்ஸ்ட்ரா தான் போடுவார். 10 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா 20 ரூபா பில்லு போடுவார். 30 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா 40 ரூபா பில்லு போடுவார். எக்ஸ்ட்ரா தான் அவர் போட்டு போவாரியா, அது போல் நான் எக்ஸ்ட்ரா போட்டோமா, சரி இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்து காட்டும்போது பில்லை காட்டும்போது நான் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் காட்டுவேன். வாங்கின பொருளுக்கான இது நீங்கள் போடுறீங்களா? இல்லையா உங்கள் சூப்பர்வைசர் வந்து கேட்டு அப்படி தான் வாங்கிட்டு போவார். அவர் யாருக்கு பயப்படுறாரோ இல்லையோ, ஐயா நான் காணாத என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் கத்தாரி கர்த்தர் இயேசுவுக்கு நான் பயப்படுறேன். நீங்கள் நான் என்ன பொருள் வாங்கணும் அதை மட்டும் கொடுங்க. ஏன்னா என் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதித்து தட்டி பாடுற இந்த கையில நான் லஞ்சம் வாங்கினேன்னா அவர் இருதயம் எவ்வளவு துக்கப்படும். ஐயா நீங்களும் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லதுங்க ஐயா. உங்க எஜமானுக்கு உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்களை நம்பி கடையை கொடுத்துருக்கிறாரு, நீங்க கரெக்டா சேல்ஸ் பண்ணுவீங்க, லாபம் தான். ஆனா இன்னைக்கு லாபம், நாளைக்கு இது நஷ்டமா போகுமே. நம்ம கைகள் எப்படி இருக்கு? பாவத்தினாலும் நிறைய பேர் பாருங்க படைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க, கோவிலுக்கு படைச்சது அங்கேயும் போவாங்க, இங்கேயும் ஆராதனை பண்ணுவாங்க. தவறான ஒரு வேண்டும். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு சில ரத்த படிந்த கரங்கள் காரணமாயிருக்கு. அல்லேலூயா. நான்காவதாக தங்கள் நடைகளை சீர்படுத்தாதவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. எரேமியா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். பாவங்களை அக்கிரமங்களை நினைத்து என்ன சொல்றேன்னா தங்கள் நடைகளை ஆண்டவரை விட்டு விலக்குறவங்க. வேதம் சொல்லுங்க, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் எங்க பார்த்தாலும் போறது. ஜெபிக்கிற நேரத்தை விட்டுட்டு எந்த இடத்துல போய் நம்ம கால்கள் நிக்கணும்ன்றத கூட இன்னைக்கு மனுஷன் வந்து ஆராய்ந்து பார்ப்பதில்லை. எங்க போனாலும் சரி, உண்மையா நான் அதை தான் யோசிக்கிறேன். நம்முடைய கால்கள் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாட்டு நான் அழகாப்படும், ஓடும் கால்களை தந்திரையா, பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகளை, எல்லாமே அவரை புகழத்துக்கு தான். ஆனா நாம பயன்படுத்துறது இன்னைக்கு எதுக்காக? நம்ம கால்கள் போகிற இடம் என்ன? நம்ம யாரை விட்டு அதை சொல்ல, தங்கள் நடைகளை சீர்படுத்தாமல், தங்கள் வழியை சீர்படுத்தாமல் அலைய விரும்புகிறார்கள். எங்க கூப்பிட்டாலும் அங்க போயிடுறது, எங்க போனாலும் அங்க போய் நின்றது. விக்கிரக ஆராதனையா, வேசித்தனம் இருக்கிற இடமா, பகை உணர்வா, பழி இருக்கிற இடமா, கொலை பாதகத்தின் இடமா, எதையும் நம்ம பாக்குறது இல்ல. நமக்கு ஆதாயம் வரணும்னா எதை வேண்டுமானாலும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எங்கம்மா போறீங்க? எங்க ஊர்ல திருவிழா சொன்னாங்க, அதுக்காக போ. நீ போய் என்ன பண்ணுவ? வேடிக்கையா இருக்குமா, தேரு தூக்குவாங்களாம், அதை தூக்கி நீ என்ன பண்ணுவ? அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஒண்ணு அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இது மாறட்டும்னு சொல்றவன் நான் தான் பரவாயில்ல, ஏன்னு கை தட்டுறதானே நீ போற. அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? உன் கால்கள் எங்க போகணுமோ அங்கதான் போய் நீ நிக்கணும். உன் கால்களை கொடுத்தவர் எந்த இடத்துல போய் நிக்க சொல்றாரோ நீ அங்கதான் நிக்கணும். உன்னை நீ சீர்படுத்தால் ஒழிய உன் ஜபங்களுக்கு பதில் வராது. நிறைய கிறிஸ்தவன் இன்னைக்கு சினிமா தியேட்டர், அடுத்த வாரம் படம், கண்டிப்பா நீ வந்தே ஆகிற,
இல்லையா உன்னோட நான் பேச மாட்டேன். நண்பர்கள் கூப்பிட்ட உடனே இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள், மா அடுத்த வாரம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ், சண்டே தான் வர சொல்றாங்க, நான் போய் ஆகணும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க போறாங்க தெரியுங்களா ஐயா? கிறிஸ்தவ பிள்ளைங்க போறாங்க. நாம முதல்ல சீர்படால் ஒழிய மத்தவங்களை சீர்படுத்தவே முடியாது. நாம முதல்ல நம்மள இருக்கிற கண்ணுல இருக்கிற துரும்பை எடுத்து போட்டு துடைக்கணும். அப்ப மத்தவங்க இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நேத்து ஊழியத்துல தான் இருந்தார். ஊழியம் தான் ஃபுல்லா இந்த வாரம், இந்த மாசம் ஃபுல்லா அவர் ஊழியம் தான். எங்க வேணாலும் ஓடு, வசனத்தை சொல்லி அனுப்புனேன். சண்டே ஆராதனை கிளம்பி வா. எப்பவுமே நான் வீட்டுக்கு வரேன் நைட்டு 11 மணி ராத்திரி. இவனை கூப்பிடாம நான் வீட்டுக்கு வரவே இல்லை. சண்டே நாளைக்கு ஆராதனை, உன் ஊழி என்ன, நீ பேண்ட் அடிக்கணும்ல, வா. ஆண்டவர் ஆராதிக்கணும்ல, கிளம்பி வா. ஒரு வாரம் தான் இருக்கட்டும். சண்டே ஆராதனை, நாளைக்கு அவன் அங்க ஆராதனையில இருக்கணும். எனக்கு அவன் ஊழியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்பி நேரா உட்காரு, சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்ப நம்ம எதை சீர்படுத்த நினைக்கணும்? எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றணுமோ அதெல்லாம் கர்த்தருக்குள்ள நம்ம மாத்தி தாங்க ஆகணும். நம்ம கால்கள் போகக்கூடாத இடத்துல போகவே கூடாது. எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு நாமளா ஒரு இடத்த நம்ம தீர்மானிக்கிறோம், நாமளா ஒரு இடத்துல போறோம்னா அங்க திரும்பி வரும்போது நம்ம எப்படி வருவோம்னா பிரச்சனையோட தான் வருவோம். போராட்டத்தோட பாவத்தை சுமந்து வருகிறவர்களா தான் நம்ம மாற முடியும். அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, தங்கள் நடைகளை சீர்படுத்தாதவர்களுடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதுல 12வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் உபவாசித்தாலும் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கவே மாட்டேன். எதை செலுத்தினாலும் எதை கொடுத்தாலும் நான் அதுல பிரியமா இருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை ரட்சித்த தேவனுடைய வழியை நான் பின்பற்றணும். நிறைய பேர் இன்னைக்கு நான் எங்க போய் இது இன்னைக்கு ஒரு ட்ரீட், ஒரு மனுஷனுடைய தந்திரத்தை வச்சிருக்கிறாங்க. காலையில சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஆனா சபை முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வருவாரு, பாக்கல நான் பார்த்துருக்கிறேன். ஈவினிங் சர்வீஸ்லயா வருவாரு, ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்துட்டு காணிக்கை எடுத்து பெட்டியில போட்டு போவார். சர்ச்சைக்கு வரல இல்லையா, அவர் வேலைக்கு போயிட்டார். அப்ப இப்போ வந்து காணிக்கை போட்டு போலான்னு, ஆமா நீ காணிக்கை எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து தட்டை வச்சு வாசல்ல நிற்கிறார். உன் இருதயம் எனக்கு வேணாம், உன் காணிக்கை வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் நிற்கிறார். நான் ஒரே ஒரு வாட்டி சொன்னேன், ஐயா இந்த காணிக்கை ஒரு நாளும் ஏற்கப்படாது, உன் பாக்கெட் தான் செலவாகும், தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிருங்க. ஆண்டவர் கேட்பது உன் காணிக்கையே அல்ல, உன்னை காணிக்கையை போடுகிற அந்த பொருளை அல்ல, காணிக்கை போடுற பத்தியா அந்த உன்னைதான் ஆண்டவர் கேட்கிறார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, காணிக்கை போட்டா நான் பரிசுத்தவான், என் ஜபம் ஏற்றுச்சு, நான் இன்னைக்கு ஆராதனையில இருந்துட்டேன், ஆண்டவர் என் சித்தத்தை நிறைவேற்றுவார். ஸ்கோப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. உன் காணிக்கையை விரும்புகிறவர் அல்ல, உன்னை விரும்புகிறவர். நீதான் அவருக்கு வேணும், அவருக்கு உன் காணிக்கை வேணும். காணிக்கை என்பது அவருக்கு கொடுக்கிற கணம். எனக்கு கொடுத்தாரு, நான் அவருக்கு முதலாவது என் கணத்தை கொடுக்கிறேன். கணம் அவர் கனப்படுத்துறோம். நாம எதுல வேணாலும் ஐஸ்வர்யமா இருக்கிறோமோ இல்லையோ, விசுவாசத்தின் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமா இருக்கணும். 2 காசு போட்ட அந்த சகோதரி விதவை தாய் ஆண்டவர் உட்கார்ந்து அந்த ஆலயத்துல பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் அந்த புக்கை படி அவ்வளவு ஆச்சரியமா நினைச்சேன். நிறைய பேரு செல்வந்தர்கள் காணிக்கை அப்படியே மூட்டை மூட்டையா எடுத்து வந்து போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் போட்டாங்க, அவங்க கிட்ட வச்சிருந்தாங்கல்ல, அப்பத்திக்கு எவ்வளவு காசோ மற்றவருடைய பார்வைக்கு பார்த்து பார்த்து போடுறாங்க. நான் தான் நிறைய போட்டேன், நான் தான் நிறைய போட்டேன், நான் தான் நிறைய கொடுத்தேன். ஆனா அந்த விதவை தாய் 2 காணிக்கை தான். அந்த 2 காசு எதுக்காக வச்சிருந்தாங்களாம்? அடுத்த நாளுடைய ஜீவியத்திற்காக. அடுத்த நாளுடைய ஜீவனமே அதுதான். ஆனாலும் அந்த விதவையோட எண்ணங்கள் என்னவா இருந்துச்சா, அந்த 2 காசு நான் இன்னைக்கு போட்டுடணும். ஏன் அந்த 2 காசு போட்டாங்கன்னா, மற்றவர்கள் பணத்தில் ஐஸ்வர்யமா இருந்தாங்க, ஆனா இந்த விதவையோ விசுவாசத்தில் ஐஸ்வர்யமா இருந்தாங்க. பாருங்க, நிறைய பேர் போடும்போது என்ன போட்டாங்கன்னா, தனக்கென்று. நிறைய பேர் போட்டவங்க என்ன சுவாபத்துல இருந்தாங்கன்னா, அனனியா சப்பேராளுடைய சுவாபத்துல இருந்தாங்க. அனனியா சப்பேரால் தெரியுமா? நிலத்தை வித்து தனக்குரியதை வச்சுட்டு மீதி ஆண்டவருக்கு போட்டாங்க. அந்த சுவாபம் உள்ளவர்கள் தான் அங்க நிறைய பேர் ஐஸ்வர்யான இருந்தாங்க. ஆனால்
அந்த விதவை தாயோ விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் வந்த. ஏன் விசுவாசத்துல? எப்படியா விசுவாசத்துல? ஆமா, நாளையோடைய ஜீவனமே அந்த 2 காசு தான். அந்த 2 காசு தான் நாளைக்கு நான் ஜீவன் பண்ணுவேன் அப்படின்றது அந்த தாயுடைய இருதயத்தில் இருந்திருக்கலாம். ஆனா அந்த தாய் நினைச்சதுன்னா, அந்த விதவை தாய் நினைச்சதுன்னா, இந்த 2 காசு நாளைக்கு என்ன வாழ வைக்குதோ இல்லையோ, நான் இந்த 2 காசு ஆண்டவர் கொடுத்தனா அவர் என்ன வாழ வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? இந்த 2 காசு என்ன அடுத்த நாள் வாழ வைக்குதோ இல்லையோ, ஆனா இந்த 2 காசு நான் ஆண்டவர் கொடுத்தனா அடுத்த நாள் அவர் என்ன வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பணத்துல நம்ம ஐஸ்வர்யமா இருப்பதை விட விசுவாசத்தில் ஐஸ்வர்யமா இருப்பது மேலானது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உண்மையா சொல்றேன், அங்க இருந்தவங்க அனேனியா சப்பேரால் போல தான் இருந்தாங்க. தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு, தனக்குன்னு மிச்சம் வச்சுக்கிட்டு, மீதி எடுத்துட்டு வந்து இந்தா. அது அப்படி உணர்வு தானே சிஸ்டர்? இப்போ நான் முழுக்க வச்சிருக்கிறேன், மொத்தம் வச்சிருக்கிறேன், காசை எடுத்து சிஸ்டர் எனக்கு வேணாம் சிஸ்டர், முதல்ல நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்தனா, நீங்க உங்களுக்காக நான் கொடுக்கிற கணம், உங்களுக்காக கொடுக்கிற கணம். இதே நான் எடுத்து தேடி என்னங்க சிஸ்டர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, அப்போ எனக்கென்றதை நான் வச்சுட்டு மீதி தான் ஏதோ போனா போட்டோம். அப்போ அவங்க அங்க போட்டவங்க என்ன நினைப்புல போட்டாங்களாம், ஆண்டவருக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை குத்து விட்டுறேன், அவ்வளவுதான், முன்னா முடிஞ்சது இல்ல, எனக்கு வச்சிருந்த மீதி அவர் கொடுக்குறேன். அந்த விதவைத்தால் எல்லாவற்றையும் இருந்து போட்டாலும் அடுத்த நாள் போஷிக்க அவர் இருக்கிறார்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? இன்னைக்கு நான் இதை கொடுத்துறேன், என் ஜீவன் அடுத்த நாள் என்ன ஆகும் அது தெரியாது, ஆனால் அடுத்த நாள் அவர் என்ன போஷிப்பார் என்ற விசுவாசம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தங்களுடைய நடைகளை சீர்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற குணங்கள் எங்க உண்டோ அங்க ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. 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 இதனால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. நம்முடைய நடைகளை நம்ம சீர்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம சீர்படுத்துவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எத்தனை காரியத்தை பார்த்தோம்? 4 காரியத்தை பார்த்தோம். 5 காரியத்தை பார்த்தோம். முதலாவது அக்கிரம சிந்தை மாறணும். வேதத்தின் செவிகளுக்கு, வேதத்தின் வார்த்தைகளுக்கு செவியை கொடுக்கணும். இருதயம் கர்த்தரோடு சேரணும். கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்காமல் இருக்கணும். அதே போல தம்முடைய நடைகளை கர்த்தருக்குள்ள நம்ம சீர்படுத்தி கொள்ளணும். நல்லா கேட்டுக்குங்க, இதையெல்லாம் மாறினாதான் நம்ம ஜபங்களுக்கு பதில். ஹல்லேலூயா. ஹலோ. ஆமென். இதெல்லாம் மாறினாதான் ஜபங்களுக்கு பதில். ஸ்தோத்திரம். இப்படி இல்லாட்டி கூட என் ஜபங்களுக்கு பதில் தரும். நடக்குதியா அப்படின்னுவாங்க. சத்துரு கூட நடத்துவான். பிசாசுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. உன்னை அவனுக்கு எப்படி தெரியுமா சிஸ்டர், உன்னை எந்த வழியில கொண்டு போனா நீ பின்னாடியே வருவ அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணுவதான் துர்குணத்தோட, கபட நிறைந்த இருதயத்தோட, பகை உணர்வோட, பழி உணர்வோட, ரத்த கரையோட தேவனுக்கு உன் இருதயத்தை செலுத்தாம நீ ஜெபம் பண்ணும்போது நடக்கும். நாம என்னால நம்ம என்ன பண்ணுவோம், உலக அறிவில் என்ன பண்ணுவோம், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நடத்திட்டாரு, நான் என் இருதயத்துல கபடுள்ளவனா இருந்தாலும் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தியா, அங்கதான் நம்ம விழுவுமே. பிசாசு கூட அழகா நம்மளை வழி நடத்துவான். ஜெபத்தை நம்ம ஜபிக்கிற ஜெபத்துல அழகா வழி நடத்திட்டு போவான். கடைசியில கொண்டு போய் எங்க நிற்பாட்டுவான் தெரியுமா? அதிபாதாளத்துல. ஏன்னா அவன் சொல்லுவான், உன்னை இதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். நல்ல மெய்ப்பன் தன் ஜீவனுக்காக, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். கெட்ட மெய்ப்பன் ஒன்று ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாருன்னு அழகா கொண்டு போவான். நீ ஜபிக்கும் போது நடக்கும். எப்படி ஜபிக்கும் போது நம்ம இருதயம் எல்லாம் ஆண்டவர் விட்டு தூரம் இருந்தாலும் நம்ம ஜபம் அழகா கேட்கப்படும். ஆனா கடைசியில கொண்டு போய் அதிபாதாளத்துல நிக்க வச்சு தள்ளும் போதுதான் தெரியும், அடாடா நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. அப்போ ஞானம் உள்ள ஜெபமா இருக்கணும். இது எல்லாமே மாறினாதான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரியம் இருக்கு. வருகிற வாரம் நம்ம தியானிக்கலாம், பொறுமையா தியானிக்கலாம். அப்ப இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம கற்றுக்கணும். பகை உணர்வு நமக்கு வேணாம். ஆண்டவர் விட்டு விலக்குற கால் நமக்கு வேணாம். தவறான இடத்துல நம்ம கால்கள் போய் நிக்கவே கூடாது. உண்மையா சொல்றேன், உச்சம் தலையிலிருந்து உள்ள அந்த உள்ள நகை இருக்கும் அது வரைக்கும் இயேசுவின் சாயல். இயேசுவின் சாயல், அவருடைய சாயலை தானே நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சாயல்ல இருக்கிற நாம அவர் விருப்பத்தின்படி தான் நம்ம நடக்கணும். அவர் போகாத இடத்துல வேணவே வேணாம், அவர் நிக்காத இடத்துல நான் போக மாட்டேன். அவருக்குன்னா அவருக்கு தான். இந்த சுவாபத்துல நம்ம இருப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க
வல்லமையானவர். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த எண்ணம் எல்லாம், இந்த குணம் எல்லாம், இந்த செயல் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர்.